அவன் பொண்டாட்டி அடிப்பா. "ஏய் அங்க என்னமோ சாமி உள்ளல அதெல்லாம் அங்க வீட்டுக்கு வெளியில வச்சுக்கோ. உள்ள வந்தா நீ சாமி கும்பிட்டுருவான்னாங்க." அது அத்தனை அமைச்சர் வீட்லேருந்து, அத்தனை முதலமைச்சர் வீட்லேருந்து, அத்தனை எம்எல்ஏ வீட்லேருந்து, கவுன்சிலர் வீடு வரைக்கும் சாமி இல்லன்னு ஒருத்தன் கூட சொன்னதே கிடையாது. சொல்லவே முடியாது. ஆனாலும் இது பிராமண மடம்லாம் சொல்லாதீங்க. இது நம்ம மடம். காஞ்சி இன்னைக்கு நீங்க எல்லாம் போராடணும். இந்த உலகமே இன்னைக்கு காஞ்சி மடத்தோட சொல்ல கேட்குது. அது தமிழ்நாட்டு கேபிட்டல்ல இருக்கு. நம்ம சங்கராச்சாரியார்ன்ற உணர்வு இல்லையே. அந்த உணர்வு ஏன் இல்ல? ஏன் இல்ல? நீங்க அந்த உணர்வ ஊட்டிட்டா இவன் எல்லாரும் அங்க போயிடுவான். நம்மகிட்ட இருக்க மாட்டான். அங்க போய் போஸ்ட் ஓட்ட போயிடுவான். சரி, அப்ப வந்து அந்த திராவிட சித்தாந்தத்தை இவன் ஏன் ஈல்ட் ஆகுறான்? ஈல்டு இவன் ஏன் வந்து அதுக்கு அடிபண்றான்? ஏன் போறான் இதுக்கு? என்ன என்ன எல்லாரும் கோச்சிப்பாங்க. ஒரு செய்தி சொல்லட்டுமா? ஆணுக்கு ஆணுக்கு பிறந்தவன் ஐயப்பன்னு சொல்லிட்டு மீட்டிங்ல பேசுவான். அங்க போய் இவன் கை தட்டுவான். அடுத்த நாளைக்கு கட்டு சபரிமலைக்குன்னு இவன் இருமுடி எடுத்துட்டு சபரிமலைக்கு போவான். ஏன் போறான்? இவன் சபரிமலையை சன்னிதானத்தை திட்டும்போது ஏன் இவன் உணர்வு இல்ல? இவனுக்கு இந்த உணர்வு இல்ல. அது சன்னிதானம் என்ன பண்ண முடியும்? சபரிமலை ஐயப்ப சாமி என்ன பண்ண முடியும்? இந்த விஷ விதையை வேசிட்டாங்க. அதுக்கெல்லாம் நிறைய அறுவடையை கொடுத்துட்டாங்க. இப்பெல்லாம் எடுபடாதுங்க. இவன் அன்னைக்கு இவன் கேட்கும்போது கேட்கறது திருப்பி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு அது மாதிரி நீ மீட்டிங் போட்டேன்னா எங்கே பிறந்தா வா சொல்லு, நான் யாராருக்கெல்லாம் பிறந்தேன்னு சொல்லுன்னு கேட்கறது எதிர்கேள்வி கேட்கறதுக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ராமகோபாலன் உண்டாக்கிட்டு செத்து போயிட்டார்.